Dear students, I am Ravathi. 11th standard exercise 2.12 7th, 8th, 9th பார்க்க போகிறோம். ஸோ அதில் 7th sum, prove that log base 10ல 2 then plus 16 log base 10ல 16 by 15 plus 12 log base 10ல 25 by 24 and plus 7 log base 10ல 81 by 80 equal to 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற லென்த்தியான லாக் வேல்யூ எடுத்துகிட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ வந்து 1 கொண்டு வரணும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? log 2 பேஸ் எல்லாமே 10 தான், அதை நம்ம கடைசியாக கூட போட்டுக்கலாம். தென் 16 log 16 by 15 ப்ளஸ் 12 log 25 by 24 ப்ளஸ் 7 log 81 by 80. இப்போ பேஸ் எல்லாமே 10ல் தான் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது log 2 ப்ளஸ் பவர்லோட வேல்யூ தான் பிஃபோராக வரும். அப்போ பிஃபோராக இருக்கிற வேல்யூ தூக்கி நம்ம பவரில் எழுதிக்கலாம். அப்போ log 16 by 15 the whole power 16. அதே மாதிரி 12 வந்து பவருக்கு போச்சு அப்படின்னா 25 by 24 by 12. தென் 7ம் பவருக்கு போகும்போது 81 by 80 பவர் 7. கிளியர்? இப்போ இதெல்லாம் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால அடிஷனில் இருக்கிறதுனால நம்ம மல்டிப்ளிகேஷனை எழுதிக்கலாம். அப்போது log ஆஃப் 16 by 15 பவர் 16 இன்ட்டு 25 by 24 பவர் 12 இன்ட்டு 81 by 8 பவர் 7. கிளியர்? இப்போ நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம பவர் வேல்யூவில் எழுதணும், இருக்கக்கூடிய வேல்யூஸை. அப்போ log 2 ப்ளஸ் log ஓப்பன் த ப்ராக்கெட் 16 நம்ம வந்து என்னவா பிரிக்கலாம்? 2 4s பிரிக்கலாம். பை 15 3 இன்ட்டு 5 மட்டும்தான் பிரிக்க முடியும், பவர் 16. அதே மாதிரி 25 5 ஸ்கொயராக தான் பிரிக்க முடியும். தென் 24 வந்து நீங்கள் என்னவா பிரிக்கலாம் அப்படின்னா 4 6 பிரிக்கலாம். 4 6 24, 4 6 24ல் 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாம், 3 வந்து 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 8 3s பிரிக்கலாம். ஸோ 3 இன்ட்டு 2 cube the whole power 12. எகெயின் 81 வந்து நம்ம வந்து 3 வந்து 4 டைம்ஸ் பண்ணும்போது 81 கிடைக்கும். கீழே 80 வந்து நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 5 இன்ட்டு 2 பவர் 4 பிரிச்சுக்கலாம். 5 இன்ட்டு 2 பவர் 4 the whole power 7. ஓகே. Now log 2 plus log of, இப்போ எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால பவர் வேல்யூ பவர் கூட என்ன ஆயிரும்? மல்டிபிள் ஆயிரும். இப்போ 4 16s 64. அப்போது மேலே 2 பவர் 64 இன்ட்டு இதில் என்ன இருக்கும்? 5 பவர் 24 இன்ட்டு இதில் வந்து 3 பவர் 28 இருக்கும். தென் ஹோல் டிவைடட் பை கீழே அதே மாதிரி பவர் வேல்யூ வரும். அப்போது 5 பவர் 16 இன்ட்டு 3 பவர் 16 இன்ட்டு 3 பவர் 12 இன்ட்டு 2 பவர் 3 12 36 இன்ட்டு 5 பவர் 7 இன்ட்டு 2 பவர் 28. அதாவது பவர் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடுவோம். 4 7s 28. 5 பவர் 7 வந்து 5 பவர் 7. 2 3 பவர் 12 3 இன்ட்டு 12 வந்து 36. அந்த மாதிரி பிரித்ததுக்கப்புறம் எகெயின் கீழே இருக்கிறத நம்ம காமனாக இருக்கிற பேஸ் எல்லாம் ஈக்குவலாக எழுதும்போது மேலே இருக்கிறதுல 2 பவர் 64 இருக்குது, 5 பவர் 24 இருக்குது, 3 பவர் 28 இருக்குது. இப்போ கீழே வந்து எல்லாமே டபுளாக இருக்குது. 5ம் 5ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. 5 5 பேஸை ஈக்குவலாக இருக்கும்போது பவர் என்ன பண்ணும்போது 16 + 7 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 24 கிடைக்கும். தென் இன்ட்டு 3 வந்து 2 3 இருக்குது, அதையும் ஆட் பண்ணும்போது 28 கிடைக்கும். அதே மாதிரி 2 2 இருக்குது, பேஸ் 2 வச்சுட்டு 2 ஆட் பண்ணும்போது 64 கிடைக்கும். ஓகே, கிளியர்? இப்போ இந்த இதுவும் ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும், இதுவும் ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். இதில் 16 × 17 23 தானே வரணும். அப்போது இதில் ஃபுல்லாக கேன்சல் ஆகிட்டு இதில் பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போது ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா log 2 ப்ளஸ் log இதில் 5 மட்டும்தான் இருக்குது, மற்ற எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. தென் அகெயின் அடிஷன் லாகரிதம் ரூல் படி மல்டிப்ளிகேஷன் எழுதும்போது 2 5s 10ன்னு ஆயிரும்.
தென் லாக் பேஸு 10 தான் வந்துட்டுருக்கு, இங்கேயும் 10 அப்படிங்கும்போது ஈக்குவல் டு 1. தட் இஸ் அ ரைட் ஹேண்ட் சைட் ஆன்சர். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. இப்படி தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு லாகரிதம் சம்மை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு 8th சம். ப்ரூவ் தட் லாக் பேஸில் a ஸ்கொயர் a லாக் b ஸ்கொயர் b லாக் c ஸ்கொயர் c ஈக்குவல் டு 1/8. அப்போ எல்லாமே எதில் கொடுத்துருக்காங்க? அடிஷனில் கொடுக்கல, இடையில இன்பிட்வீன் மல்டிப்ளிகேஷனில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ மல்டிப்ளிகேஷனில் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? லாக் பேஸில் a ஸ்கொயர் கொடுத்து a வேல்யூ, தென் லாக் பேஸில் b ஸ்கொயர் கொடுத்து b வேல்யூ, தென் லாக் c ஸ்கொயர் c. இப்போது நம்ம பேஸையும் வேல்யூவும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? 1/ன்னு எழுதணும்னா பேஸும் இதுவும் சேஞ்ச் ஆயிரும் இந்த மாதிரி. அண்ட் இன்ட்டு 1/, லாக் ஆஃப் b, இங்கே b ஸ்கொயர் ஆயிரும். அதே மாதிரி 1/, லாக் ஆஃப் இங்கே c, இங்கே c ஸ்கொயர் ஆயிரும். அப்போ பவரோட வேல்யூ வந்து லாகுக்கு முன்னாடி வரும்போது 1/2 இன்ட்டு லாக் a, இங்கே 1/2 இன்ட்டு லாக் b, இங்கே 1/2 இன்ட்டு லாக் cc. நம்ம லாகரிதம் ரூலில் பார்த்துருக்கோம், பேஸும் வேல்யூவும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதோட வேல்யூ 1ன்னு. அப்போது 1/2 இன்ட்டு 1 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1. அப்போது ஃபைனலாக கிடைக்கிறது 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2. ஸோ ஃபைனல் ஆன்சர் 1/8. டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிக்கிட்டால் போதும். அப்போது we get right hand side, hence proved. Clear? Next 9th sum. Prove log a plus log a square plus log a cube plus etc. log a power n equal to n into n plus 1 divided by 2 into log a. ஸோ சொல்யூஷன் எடுக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்குவோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா log a ப்ளஸ் log a ஸ்கொயர் ப்ளஸ் log a cube ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் log a பவர் n. அப்போது log a வந்து அப்படியே இருக்கும். இந்த பவர் வேல்யூ என்ன ஆயிரும்? முன்னாடி வந்து 2 log a சேஞ்ச் ஆயிரும். இந்த பவர் வேல்யூ முன்னாடி வந்து log a ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n இன்ட்டு log a. இப்போ எல்லாத்துலேயும் காமன் வேல்யூவாக என்ன இருக்குது? நம்மளுக்கு log a தான் இருக்குது. அப்போ log a வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 1 + 2 + 3 + அப் டு எக்ஸட்ரா ப்ளஸ் n வரைக்கும் இருக்கும். அப்போது log a இன்ட்டு n, சம் ஆஃப் n டேர்ம்ஸ்க்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2. அப்போ அதுபடி எழுதும்போது நம்மளுக்கு கேட்டிருக்கிற ரைட் ஹேண்ட் சைடு கிடச்சிரும். இன்ட்டு log a, தட் இஸ் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணியாச்சு. therefore hence question proved. Clear? That is a final answer. Thank you.